வெல்கம் டு மை சேனல் மாண்டசரி வேர்ல்ட் பை ஷோபனா. இன்னைக்கு இந்த வீடியோல த கிரேட் லேடி டாக்டர் மரியா மாண்டசரியை பத்தின ஃபுல் ஹிஸ்டரி பார்க்க போறோம். அவங்க எப்படி மெட்டீரியல்ஸ் உருவாக்குனாங்க, எதனால இந்த மாண்டசரி மெத்தட உருவாக்குனாங்க, எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்க போறோம். என்னோட சேனல்ல தொடர்ந்து மாண்டசரி மெத்தட் பத்தி பார்த்துட்டு வரோம். இப்பதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மரியா மாண்டசரி ஆகஸ்ட் 31, 1870ல இத்தாலியில ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்காங்க. அந்த காலத்துல பெண்கள் படிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா மரியா மாண்டசரி ஒரு பெரிய கனவை கண்டாங்க, நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு. ஆனா அவங்களோட அப்பா விடல. அந்த காலத்துல பெண் மருத்துவர் அப்படிங்கறது ஒரு கற்பனை கதையா மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா டாக்டர் மரியா மாண்டசரி தன்னம்பிக்கையோட பல தடைகளை கடந்து முதல் பெண் டாக்டரா மாறி இருக்காங்க. என்னதான் இவங்க டாக்டர் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு குழந்தைங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் குறையவே இல்லை. குழந்தைங்க எப்படி கத்துக்கிறாங்க, எப்படி வளர்றாங்க, எல்லா விஷயத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்க இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட மனசுல ஒரு பெரிய கேள்விக்குறியா கூட இருந்திருக்கு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க, அந்த விஷயத்த உணர்றாங்க. இந்த குழந்தைங்க குறையுள்ள குழந்தைகள் இல்ல, அவங்களுக்கு சரியான கல்வி சூழல் கிடைக்கல அப்படிங்கறது அவங்களோட நினைவுக்கு வருது. உடனே குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க எப்படி விளையாடுறாங்க, எதை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க, எதை பார்க்கும்போது கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது, எந்த விஷயம் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நோட் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே கத்துக்கிற திறமை இருக்கு, ஆனா அவங்களோட சூழல் தான் சரியா இல்ல அப்படிங்கறத உணர்றாங்க. சூழலை மாத்தினாலே அவங்க தானாவே மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்த தான் மாண்டசரியோட பேசிக் லைன் கூட சொல்லலாம். 1907ல சான் லாரின்சோ அப்படிங்கிற இடத்துல மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இருந்திருக்காங்க. அங்கதான் அவங்களோட முதல் ஸ்கூலான காசா டி பேம்பனிய தொடங்கிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கூல்ல அவங்க யாருக்கும் டிசிப்ளினை கத்து கொடுக்கல. அவங்க கிளாஸ் ரூம அழகா மாத்தல, ஆனா அதுக்கு பதிலா குழந்தைங்களுக்கு எட்டக்கூடிய இடத்துல ஹைட்ல எல்லா பொருளையும் வச்சாங்க. அவங்க கிட்டயே மெட்டீரியல்ஸ சூஸ் பண்ற சாய்ஸையும் கொடுத்தாங்க. அப்போ அவங்க ஒரு அதிசயத்தை பார்த்தாங்க. எப்ப பாரு சண்டை போட்டு அழுது அடம் பிடிக்கிற குழந்தைங்க, கான்சென்ட்ரேஷன் இல்லாத குழந்தைங்க இப்போ அவங்களோட வேலைய அமைதியா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ மரியா மாண்டசரி சொன்னாங்க, எஜுகேஷன் இஸ் நாட் சம்திங் த டீச்சர் கிவ், இட்ஸ் a natural process carried out by the child. அதாவது டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு எதையும் சொல்லி தரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குழந்தைங்க தானாவே கத்துப்பாங்க, அவங்களோட சூழ்நிலை மட்டும் சரியானதா இருந்ததுன்னா. இந்த குழந்தைங்களோட சின்ன சின்ன அசைவுகள் குழந்தைங்களோட அப்கமிங் லைஃபுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து மாண்டசரி மெட்டீரியல்ஸை ஒன்னொன்னா உருவாக்கியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த மாண்டசரி மெட்டீரியலையும் லைட்ஸ் இருக்காது, எந்த ஒரு மாண்டசரி மெட்டீரியலும் எந்த ஒரு சவுண்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ப்ரிப்பேர்ட் என்வாயன்மெண்ட்ல எப்பயுமே குழந்தைங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கும். இதுதான் ப்ரிப்பேர்ட் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். மாண்டசரி கிளாஸ் ரூம்ல எப்பயுமே குழந்தைங்க டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்லயும் இருப்பாங்க. இப்போ உலகம் முழுவதும் 25,000 மாண்டசரி ஸ்கூல்ஸ் இருக்கு. இவ்வளோ விஷயத்த பார்த்த நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைய மாண்டசரி ஸ்கூல்ல தான் போடுவீங்க நான் நம்புறேன். அமேசானை உருவாக்குன ஜெஃப் பெசோஸ், கூகுளை உருவாக்குன லாரி பேஜ், இவங்க எல்லாருமே மாண்டசரி லேர்னிங்ல கத்துக்கிட்டவங்க தான். நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு காமன் பிஹேவியர் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங், செல்ஃப் கான்ஃபிடென்ட், இண்டிபெண்டன்ட் திங்கிங். இந்த விஷயங்கள் எல்லாமே மாண்டசரியோட ஒரு ரூட்னு கூட சொல்லலாம். மரியா மாண்டசரியோட ஒரு ஃபேமஸ் லைனோட இந்த வீடியோவை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ த child's potential and you will transform the world. டாக்டர் மரியா மாண்டசரி நம்மளோட குழந்தைங்களோட ஒரு லைஃப் சேஞ்சர்னு கூட சொல்லலாம். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல சைல்ட் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா வீடியோஸ் வேணுமா, அதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன் வித் மீ ஷோபனா. தேங்க்யூ.